வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒயிட் டிசீஸ் ப்ராப்ளத்தை மிக மிக எளிமையான முறையில எப்படி நம்மளே சரி செஞ்சு கொள்வது அப்படின்னு தாங்க நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தர போறேன். என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஓரிதழ் தாமரை பச்சை கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பச்சை கிடைச்சிச்சுன்னா என்ன பண்றீங்க, ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அரைச்சிங்கன்னா, அம்மியில போட்டு தான் அரைக்கணும். நல்லா அம்மியில போட்டு அரைங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வருங்க. அந்த எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்த ஓரிதழ் தாமரை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. 100 ml பால் நல்லா காய்ச்சி, நல்லா பசும்பால் வந்து சுண்ட நல்லா ஒரு 100 ml காய்ச்சிக்கோங்க. காய்ச்சி எடுத்து சில்லுன்னு ஆறணும். ஏன்னா இது நம்ம வெறும் வயிற்றுல குடிக்கிறதுனால கர்ப்பப்பைக்கு டைரக்டா போகும், எந்த உணவாக இருந்தாலும். அதனால நல்லா காய்ச்சி சில்லுன்னு ஆறிடணுங்க. சில்லுன்னு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ஓரிதழ் தாமரை வந்து நம்ம நல்லா அரைச்சி எலுமிச்சம்பழம் சைஸ் வச்சிருக்கோம், அதுல கலந்துடணும். அதுக்கப்புறம் பனை கற்கண்டுங்க 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும், தேன் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணுங்க. இதை தினந்தோறும் ஒரு 48 நாள் குடிச்சிட்டு வரும்போது 7 நாள்ல வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒயிட் டிசீஸ் ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல்ல வந்துடும். நல்லா கியூர் ஆயிடுங்க. அதனால எந்த பயமும் தேவையில்லை. இதை மட்டும் ட்ரை பண்ணி